கோவையில் இந்தியா டுடே கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஆங்கில ஊடகங்களில் இந்த மாதிரியான கான்க்ளேவ் நடத்துகிற விஷயங்கள் ரொம்ப அதிகம். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இது தென்னிந்திய மாநிலங்கள் இதை மையமாக வைத்து நடத்தப்பட்டது. அது கோயம்புத்தூரில் தான் நடத்தியிருக்காங்க. நானும் கோயம்புத்தூர் தான், ஆனாலும் நேரில் அங்கே போக முடியல. நம்மளையெல்லாம் உள்ளே விடுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாகவே இருந்தது. அதனால் நான் போகவும் இல்லை. ஸோ இந்த கான்க்ளேவில் தென்னிந்தியாவை சேர்ந்த அரசியல்வாதிகள், முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி, அதிமுக எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்களையும் அழைத்திருக்கிறார்கள். அங்கே அழைத்து பேச வைத்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானது திரு அண்ணாமலை அவர்களுடைய பேட்டி அப்படிங்கிறத விட அங்கே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான டெலிகேட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி அங்கே உட்கார்ந்து ஒரு ஹாட் சீட், அந்த ஹாட் சீட்டில் உட்கார்ந்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லைவ் பேட்டி தான் இது. ஸோ அந்த பேட்டியில் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டார். நீங்கள் இது வரைக்கும் அந்த பேட்டியை பார்க்கலன்னா தயவு செய்து யூடியூப்பில் இந்தியா டுடே சேனலில் அந்த பேட்டி இருக்கும். அவருடைய பேட்டி எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் புரியாது அப்படின்னா கீழே சப்டைட்டில் கூட இருக்கும். அந்த சப்டைட்டில் போட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அண்ணாமலை பேட்டி கொடுக்கறது ஒன்றும் புதுசு இல்லையேங்க. எதுக்குங்க அதை பற்றி புதுசாக பேசணும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழல், இப்போ அவர் பதவியிலேருந்து விலகி இருக்கார். அதுக்கு அவருடைய மனநிலை எப்படி இருக்குது, அந்த டிசிஷனுக்கு அவர் எப்படி வந்தார், இப்போ இருக்கக்கூடிய அந்த அதிமுக பாஜக கூட்டணி விவகாரங்கள், இதை பற்றி எல்லாமே ஓப்பனாக பேசுகிறார். ஸோ அதைத்தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இந்த அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணியை பற்றி, இந்த கூட்டணி அமைஞ்சதுலேருந்து 4 மாதமாக நான் தொடர்ச்சியாக சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த விஷயத்தை நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் ஆணித்தரமாக சொல்லியிருந்தார். ஸோ நான் சொல்கிறேன்னா, நான் என்னமோ கண்டுபிடிச்சி சொல்கிறது இல்லை. இங்கே என்ன நடக்கும், அரசியல், இது எதற்காக இந்த கூட்டணி, அண்ணாமலை ஏன் பதவி விலகினார், இப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம ஒரு பர்செப்ஷனில் யோசித்து நம்ம ஒரு தியரியை முன்வைக்கிறோம். பெரும்பாலும் அந்த தியரி உண்மையாக இருக்குது. அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்களும் பகிர்ந்திருக்கார். அண்ணாமலை என்ன பேசினார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் அவங்க யாருக்கிட்டையும் இல்லாத சில குவாலிட்டிஸ் அது திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்குது. ஒரு சிறந்த தலைவனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணங்கள், சில குணங்கள் இருந்தால் தான் அவங்களையெல்லாம் நம்ம தலைவர்னு ஏற்றுக்குவோம். அப்போ தான் அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்போ தான் அவங்க சொல்கிறத நம்ம கேட்போம். அவங்க பின்னாடி போகணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட சில குணங்கள் அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்குது. அது என்ன அப்படின்னா, முதல்ல தைரியம் அப்படிங்கிறது, இந்த கடினமான முடிவுகளை எடுக்கக்கூடிய தைரியம் அண்ணாமலை கிட்ட இருக்குது. அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி அமைஞ்சது. அந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு இவர் சொன்னார். ஆனாலும் அதையும் மீறி டெல்லி தலைமை அப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்படியா, சரி, ஓகே, நீங்கள் தாராளமாக முடிவெடுங்க. ஆனால் என்னுடைய தலைமையில் அந்த கூட்டணி இருக்க முடியாது, நான் விளைவிக்கிறேன், நீங்கள் வேறு தலைவரை வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஆப்ஷனை அவரால் கொடுக்க முடிஞ்சது. ஐயோ, நம்மளுக்கு பதவி கொடுத்துருக்காங்க, இந்த பதவியை விட்டால் நம்ம என்ன ஆகும், இந்த பதவியை நம்ம காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக என்ன சொன்னாலும் தலையாட்டக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பதவியில் எனக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய கொள்கை தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற அந்த முடிவை எடுக்கக்கூடிய தைரியம் அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்கு. அதே மாதிரி தன்னுடைய முடிவில் உறுதியாக நின்று அதை மக்களிடம் எடுத்து சொல்லி மக்களை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியமும் அண்ணாமலை கிட்ட இருக்கு. ஏன்னா அவர் உண்மையை பேசுறாரு. உண்மையை பயமின்றி பேசும் தைரியம். இப்போ இந்த கூட்டணி பற்றியே அவர் கேட்குற போது என்ன சொல்கிறாரு, என்னுடைய கருத்து, என்னுடைய விருப்பம், நான் தனியாக போகணும்னு தான் சொல்லுவேன். ஆனால் கட்சி முடிவெடுத்திருக்காங்க, கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி நான் செயல்பட மாட்டேன், கட்சி என்ன முடிவெடுத்திருக்காங்களோ அதை நான் செயல்படுத்துவேன், என்ன சொன்னாங்களோ அதை நான் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா. அந்த தைரியம், அந்த நேர்மை, அந்த உண்மை, அதுதான் இன்னைக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ரெண்டாவதாக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைநோக்கு பார்வை, அவருடைய இலக்கில் அவர் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கார். பாஜகவை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த இலக்குக்காக 2025 ஏப்ரல் வரைக்குமே அவர் செயல்பட்டார். அந்த வேளையில் ஒரு 100% அவர் தன்னுடைய உழைப்பை கொட்டியிருக்கிறார். கட்சியும் வளர்ந்திருக்கு. அதற்கு நம்ம எல்லாருமே சாட்சி. அதே மாதிரி இன்னைக்கு அவருடைய இலக்கு என்ன அப்படின்னா, கட்சி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும். ஏன்னா அவர் ஒரு மாநில தலைவர், தேசிய கட்சியின் மாநில தலைவர். அவருக்கு மேலேயும் ஹைகமாண்ட் இருக்காங்க. அந்த ஹைகமாண்ட் சொல்கிறத இவர் கேட்கல அப்படின்னா அது எப்படிப்பட்ட உதாரணமாக இருக்கும் மக்களுக்கோ அல்லது தொண்டர்களுக்கோ.
கட்சியுடைய தலைமை சொல்வதை அண்ணாமலை கேட்டால் தான் அண்ணாமலை சொல்வதை அவருக்கு கீழே இருக்கிறவங்க கேட்பாங்க. ஸோ இந்த ஹைரார்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கட்சி தலைமை சொல்கிற பேச்சை கேட்டு நடக்கிறது, ஒரு தலைவன் சொல்கிற பேச்சை கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒபீடியன்ட்டு, அந்த அடிபணிதல் இதெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த கட்சியாக இருக்காது. ஸோ அதனால் அதுலேயும் வந்து அவர் ரொம்ப தெளிவான பார்வையோடு நமக்கு சில விஷயங்கள் பிடிக்கலைனாலுமே கட்சி தலைமை சொல்வதை நாம் கேட்க வேண்டும். நம்ம வந்து ரிபல் ஒரு எதிர்ப்பு குரல்லாம் எழுப்பக்கூடாது. கட்சி சொல்கிறத நம்ம கேட்கணும், செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கார். தம்முடைய இலக்குக்கான காலம் வரும், அந்த காலத்தில் நான் மறுபடியும் பயணத்தை ஆரம்பிப்பேன் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். மூன்றாவதாக பொறுமை, சுய ஒழுக்கம். இந்த பொறுமை அப்படிங்கிறது அவர் ஏற்கனவே பல மேடைகளில் இப்போ பேசிக்கிட்டே வராரு. நானும் எடுத்து சொல்லியிருந்தேன். சில நேரங்களில் நம்ம ரிவர்ஸ் கியர் போட வேண்டியிருக்கும், சில நேரங்களில் நம்ம கியரை மாற்ற வேண்டியிருக்கும். எப்பவுமே டாப் கியர்லேயே வேகமாகவே போயிட்டு இருக்க முடியாது. சில நேரங்களில் ஃபஸ்ட்டு கியரில் மெதுவாக போக வேண்டிய சூழலும் வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த பதவி அப்படிங்கிறதெல்லாம் நிரந்தரம் இல்லை. எப்போ வேணால் யார் வேணால் நம்மகிட்டேருந்து அந்த பதவியை பிடுங்க முடியும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரால் காத்திருக்க முடியுது. அவசரமாக எனக்கு இன்றைக்கே வந்து இந்த பதவி வேண்டும், இன்றைக்கே வந்து இது நடக்கணும் அப்படின்லாம் அவர் நினைக்கல. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அவர் தலைவர் பதவி விலகினதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து தேவையான பதவிகளை கொடுப்பதற்கு டெல்லி பாஜக, டெல்லி தலைமை தயாராக இருந்தது. நம்மளும் எத்தனையோ செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம், அவருக்கு இதை பண்ண போகிறாங்க, அதை பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் அவர் ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப தெளிவாக சொன்னார், நான் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறேன், இங்கே தான் அரசியல் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத சொன்னார். அவர் நினச்சிருந்தா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு பதவி வாங்கிட்டு செட்டிலாக இருக்கலாமே. ஆனால் அவர் செய்யலை. அவர் தன்னுடைய இலக்கில் ரொம்ப தெளிவாக இருக்கார். பொறுமையாக காத்திருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கார். அதே மாதிரி சுய ஒழுக்கம். சமீபத்தில் கோயம்புத்தூரில் பிஹெச்டி கல்லூரியில் வந்து மாணவர்களிடையே பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஏன்னா அன்றைக்கி வந்து அவர் சென்னையில் இருக்கார். ஸோ மார்னிங் வந்து ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு அவர் வந்து ஒரு 9 மணிக்கு வந்து கோயம்புத்தூருக்கு வரணும் அப்படின்னா அங்கே 4 மணிக்கு எந்திரிச்சு அவர் கிளம்பி ஏர்போர்ட் போய் அங்கேருந்து இங்கே திரும்பி இங்கே வந்துட்டு மறுபடியும் திரும்ப போகணும். இப்போ நீங்கள் அவருடைய ஃபேஸ்புக்கோ இல்லை ட்விட்டர் பேஜோ போய் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அவர் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கார், மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கார், மாணவர்கள் மத்தியில் பேசுகிறாரு, ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறாரு. அது போக வந்து தொழிலதிபர்கள், அது போக தொழில் அமைப்புகள் இவங்க மத்தியில் பேசிக்கிட்டு இருக்காரு, கல்யாணம் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாரு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக செயல்படுவதற்கே ஒரு சுய ஒழுக்கம் வேண்டும். நீங்க டெய்லி வந்து சில விஷயங்களை செஞ்சே ஆகணும். இன்னைக்கு பாருங்க, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள், அண்ணாமலை வயசுல இருக்கிற மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எடுத்து பாருங்க, இன்க்ளூடிங் சீமான் தொடர்ச்சியாக வந்து ஒரு 4-5 நாள் வந்து கண்டினியூஸாக தினமும் ப்ரெஸ் மீட்டு, தினமும் அதெல்லாம் எல்லாம் பேசுவார், அங்கே போய் ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு கலந்துக்குவார், எல்லாம் நடத்துவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் காணாமல் போயிடுவார். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வருவாங்க. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் கேட்கவே வேண்டாம். அவர் மாதத்துக்கு 1 நாள் வெளியில் வந்தாலே இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது. அவர் வந்து அவருடைய துறையவாது கவனிக்கிறாரா அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியல. அவரை பற்றி யாரும் எதுவும் பேசுகிறதே இல்லை. ட்விட்டரில் வந்து ஏதாவது ஒரு செய்தி அதுவும் யாராவது டைப் பண்ணி கொடுத்துருவாங்க, அதை போட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போ வெளியில் வராரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. கடைசியாக மாநாடும் போது வெளியில் வந்தார். அது நடந்து கிட்டத்தட்ட 20-25 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் வந்து அவர் வெளியில் வரவே இல்லை. ஆனால் இதுக்கிடையில் அண்ணாமலை அவர்கள் எத்தனை நிகழ்ச்சியில் கலந்திருக்காரு, எத்தனை ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, எத்தனை தலைவர்களை சந்தித்திருக்கிறார், எத்தனை பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்காரு, எத்தனை ட்வீட் பண்ணியிருக்காரு, எத்தனை சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். உங்களுக்கே அந்த வித்தியாசம் புரியும். ஸோ எந்தளவுக்கு வந்து ஃபோக்கஸ்டாக, எந்தளவுக்கு வந்து டிசிப்ளினாக இருந்தால் இந்த விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய 3வது குவாலிட்டி. 4வதாக அவர் மக்களை ஒருங்கிணைக்கும் திறன். அவருக்கு வந்து அட்டென்ஷனுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அட்டென்ஷனை எப்படி வந்து தம் பக்கம் திருப்புறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்களை போய் சேரணும் அப்படின்னா அப்படியான அட்டென்ஷனை நம்ம கிரியேட் பண்ணால் தான் உண்டு. ஸோ அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்னைக்கு அரசியலை பற்றி, தினசரி அரசியலை பற்றி பேசாதவர்கள் கூட அதை விரும்பி பார்க்குறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த விஷயத்துக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு? திமுக இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அதற்கு என்ன விளக்கம்? அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு? அண்ணாமலை டேட்டாவோட தெளிவாக அதை பற்றின முழு விவரத்தையும் எடுத்து சொல்லும்போது அதை மக்கள் கேட்டுக்கிறாங்க. கரெக்டு, இதுதான் ஓகே. அப்போ இந்த இடத்துல வந்து திமுக பொய் சொல்கிறாங்க, இந்த இடத்துல எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு பொய் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் இதை பற்றி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பொய் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து பிரச்சனையே கிடையாது.
ஏன்னா நீங்கள் பொய்யை வந்து ஒரு வரியில் கேள்வி மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். அவங்க சொல்லக்கூடிய பொய்கள் எல்லாமே ஒரு வரியானது தான். பாஜக தமிழகத்தை வஞ்சிக்கிறது, பாஜக வந்து நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளுக்கு உரிய பங்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது என்ன உங்கள் அப்பா வீட்டு காசா, ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க, டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து தொகுதிகளை குறைக்க போகிறாங்க, எல்லாமே ஒரு வரி தான். ஆனால் நீங்கள் இந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் விளக்கம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு குற்றச்சாட்டுக்கு 10 நிமிஷமாவது பேசணும். ஒரு செகண்டில் ஒரு வரியில் அவன் சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் அதை 10 நிமிஷம் உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் டீலிமிட்டேஷன் தான் என்ன, ஏற்கனவே எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, ஏன் வந்து திமுக சொல்கிறது பொய்ன்னு சொல்கிறோம், இத்தனையும் நம்ம சொல்லணும். அவங்க பணம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்களா, நாங்கள் வந்து பணம் இவ்வளவு கொடுத்துருக்கோம், நாங்கள் இவ்வளவு கொடுக்க வேண்டிய இடத்துல இவ்வளவு கொடுத்துருக்கோம், காங்கிரஸ் கட்சி இவ்வளோ தான் கொடுத்தது, ஆனால் பாஜக ஆட்சியில் இவ்வளோ வந்திருக்கு, அந்த பணம் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, அதற்கான ஃபார்முலா என்ன, அந்த ஃபார்முலாவை பாஜக அரசு எப்படி கடைபிடிக்கிறது, இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். இதெல்லாம் சொல்லி அதற்கு பிறகு வந்து திமுகவை நோக்கி நம்ம கேள்விகளையும் கேட்கணும். இந்த விஷயத்தை அத்தனையுமே அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக செய்கிறார். 4 வருடமாக அவர் இப்படி செஞ்சதுனால தான் இன்னைக்கு அவர் பின்னாடி மிகப்பெரிய மக்கள் கூட்டம் இருக்குது. அவருக்கு இப்போ வரைக்கும் அவர் தலைவர் பதவியில் இல்லைனாலும் மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுதான். ஏன்னா இந்த மாதிரி பதில் சொல்றதுக்கு தான் வந்து பாஜக ஆள் இல்லாமல் இருந்தது. அப்படியே அவங்க சொன்னாலுமே ததக்கா பிதக்கான்னு எதையாவது உளறி வச்சிருவாங்க. அதை வச்சே வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பாஜக எதிர்ப்பு மனநிலையே இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. இதை நான் மட்டும் சொல்லலை, எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களே சொல்லுவாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி கூட அந்த பத்திரிகையாளர் மணி அவர்களுடைய பேட்டியை எடுத்து நம்மளே போட்டிருந்தோம். அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அவரெல்லாம் பாஜக எதிர்ப்பாளர், அவரே ஒத்துக்கிறாரு பாஜக எதிர்ப்பு இன்னைக்கு குறைஞ்சிருக்கு, அதற்கு காரணம் அண்ணாமலை அப்படின்னு. இப்போ அவர் தலைவர் பதவியிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் அந்த வெற்றிடம் உருவாகிட்டே இருக்கு. அதை பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். அட்லீஸ்ட் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு, அரசியல் விஷயத்தை பற்றி பேசுகிறாரு, திமுகவுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறதுனால ஓகே. ஆனால் அவரை தவிர வேற யார் வந்து இதை பற்றிலாம் பேசுறதுக்கு இருக்காங்க? அவரை தவிர எல்லா விஷயத்தையும் பேச தெரிந்த ஒரு அரசியல்வாதி, ஒரு தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் இருக்கா? யாருமே கிடையாது. அதுதான் அவருடைய அந்த திறமை. அதன் மூலமாகத்தான் மக்களை அவர் ஒருங்கிணைக்கிறார். இந்த இந்தியா டுடே கான்க்ளேவ் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலையுடைய பேச்சை கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். எப்படி வந்து அவர் தைரியமாக பதில் சொல்கிறாரு, அவருடைய பார்வை எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது, அவருடைய இலக்குகள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது, அவருடைய முடிவை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாரு, இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பேட்டியில் பார்க்கலாம். அதைத்தான் வந்து நான் தொகுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்களை பற்றி என்னுடைய நண்பர் ஒருவர் அதை எழுதியிருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த விஷயத்தை எடுத்து பேசினேன். ஸோ அந்த பேட்டியை பற்றி பாருங்கள். முடிஞ்சதுன்னா அந்த பேட்டியில் அவர் சொன்ன விஷயங்களை பற்றியும் நான் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி.